வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கான ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொத்தமல்லி வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா அப்புறம் செஞ்ச உங்களுக்கே இட்லி இருக்காது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதோட 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு புளி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இந்த டிஷ்க்கு வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் நல்லா கண்ணாடி மாதிரி வந்துருச்சு. இது இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக வரணும். இப்போ லைட் ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்க. ஸோ இப்போ இது ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/4 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ரோஸ்டட் பீனட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சியில் சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதில் ஒரு கையளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. அடுத்து தாளிப்புக்கு அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான சட்னி இப்போ பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னைக்கு குட்டி தோசையோடு சர்வ் பண்ணேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இட்லி தோசைன்னு எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். அதுவும் ரவா கிச்சடிக்கெலாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னியை நீங்களும் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.